மனுஷ தலைகளை எத்தனை தலைகளை வெட்டுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்கள கணக்கிடுவாங்க. இந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு டிகிரி எத்தனை டிகிரி படிச்சிருக்காங்க அது பார்க்குற மாரி அந்த காலத்தில் எத்தனை மனுஷ தலைகளை வெட்டிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த நாகாயணம் பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த நாகாயணத்துக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கோசம் இங்கிலாந்துலேருந்து வேல்ஸ் மிஷினரி வந்தாங்க. அப்போ வந்து அவங்க எதிர்பார்த்தது போல் வரவேற்கப்படலை. ஆனாலும் அவங்க எப்படியோ ஊழியம் சொல்லி வெற்றிகரமாக ஒரு குடும்பத்தை வந்து கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அவங்களால மற்ற பக்கத்தில் இருந்த குடும்பங்களும் கிறிஸ்துவுக்குள் மாற ஆரம்பித்தாங்க. இது வந்து அந்த கூட்டத் தலைவர் பிடிக்கலை. அப்போ வந்து எல்லா ஊரையும் அந்த கூட்டம் கூட்டி அவங்கள வந்து நிற்க வச்சு அந்த ஃபஸ்ட்டு கிறிஸ்துவுக்குள் மாறின குடும்பத்தை மட்டும் ஃப்ரெண்ட் நிற்க வச்சு, நீ வந்து கிறிஸ்துவ மறுதளிக்கணும், இல்லைன்னா நான் உன் குடும்பத்தை கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஃபஸ்ட்டு பாடிய பாடல் தான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் என்ற வரிகளை பாடணுன்னுமே அந்த கூட்ட தலைவனுக்கு ரொம்ப கோபமாகி இப்போ அவங்க 2 பிள்ளைகளையும் எழுதி கொள்ள சொன்னான். அப்போ அவங்க 2 பிள்ளைகளும் அவங்க துடித்தின்னு இருக்கும்போது, இப்போ நீ சொல்லனா நான் உன் மனைவியும் உன்னையே கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் பாடினான், யார் இல்லாதவனையும் பின்தொடர்வேனே, பின்னோக்கி நான் அதை பாடினோடனையும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் மனைவியை கொண்டுட்டான். இதுவும் கடைசி வாய்ப்பு, இப்போ நீ வந்து இயேசுவை மறுதளிக்கலன்னா உன்னையே கொண்டுடுவேன் அப்படின்னு அவன் சொன்னோடனே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கி நான் அந்த வரிகளை பாடினோடனே அவனுக்கு ரொம்ப கோபமாகி அந்த நாள்லயே அந்த தலைவனை கொண்டுட்டான். அப்போ வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி